தஞ்சியூர் முடிநாகராயர் அப்படின்ற ஒருத்தர், அதாவது சங்க காலத்தினுடைய மிக அதாவது மிக ஆழமான அதாவது ஒரு பதிவை இங்கே செய்திருக்கின்றார். சங்க காலம் என்பது உங்களுக்கு தெரியும், அது வந்து கிமுவுக்கு போயிருது. அங்கே வந்து இந்த புறத்தினில என்ன காட்டுறாங்க அப்படின்றத இங்க பாக்குறோம். ஒரு எளிதான ஒரு பார்வை. இந்த பார்வையை நீங்க பாருங்க. மண் திணிந்த நிலனும் நிலன் ஏந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் வழித்தலையிய தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல. இந்த 4 வரிகள், அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த 6 வரிகள் என்னை மிகவும் ஈர்த்த ஒரு வரிகள். ஏன்னா அவ்வளவு ஆழம் பொதிந்த ஒரு நிலை. அது இதை வந்து இன்றைக்கு என்னால் அவ்வளவு இதை மட்டும் எடுத்து ஒரு பெரும் பாடமாக அமைத்து காட்டலாம். இது பிறகு, அதாவது மண் திணிந்த நிலனும் நிலன் லேண்ட், the form of an object consists of mass with the solidity. இது புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. மண் திணிந்தனா அதுக்கு வந்து மேஸ் இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. நீங்க சொல்லுவீங்க இங்க நீருக்கு இல்லையா, இதுக்கு அதாவது வாயுக்கு மேஸ் இருக்கா அப்படின்னா இருக்கு. அதுவும் ஒரு நிலையில நம்ம பேசலாம். அது நம்ம பாக்குறோம் இப்போ. ஏன்னா வந்து கேஸுக்கு மேஸ் இருக்கு, அது இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. அப்ப ஏன்னா இப்படிலாம் நம்ம பேசலாம். ஆனா இங்க பாருங்க இந்த கருத்தை எப்படி கொண்டு வராருன்னு. நிலநேந்திய விசும்பு ஸ்பேஸ் என்கேப்சுலேட்ஸ் த சரௌண்டிங் ஃபார்ம் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்படின்னா நிலன் அங்க ஒரு பொருள் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதை சுற்றி அந்த ஆப்ஜெக்டை வைத்துதான் நம்ம வந்து அந்த விசும்பு அப்படின்ற அதனுடைய ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ் என்ன அப்படின்ற அந்த கருத்துக்கு வரும். ஒரு வாய்ட்னா ஒன்றுமே இல்லை அப்படின்றத சொல்ற கருத்தை நம்மளால எழுத பிடிக்க முடியும். ஆனா அது ஒரு ஆப்ஜெக்ட், அதோடைய ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கணும். அதுக்கு ஒரு விசும்பு இருக்கும் பொழுது ஓ இவ்வளவு விரிந்திருக்கின்றது, இவ்வளவு அகன்று இருக்கின்றது. அப்ப அந்த ஒரு பொருளை வைத்துதான் அந்த விசும்பின் நிலையே வந்து நிலைநிறுத்தப்படுகின்றது அப்படின்ற கருத்து இங்க வருது. அவர் வந்து அழகா அந்த நிலம் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு மேஸ் இருக்கும் பொழுதுதான் அதனுடைய விசும்பு நிலை என்ன அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியும் அப்படின்ற கருத்தை அங்க வலியுறுத்தி சொல்றாரு. விசும்பு தைவர் வலியும் அப்படின்னு இஸ் என்ட்ரப்ட் இன் த ஸ்பேஸ் அப்படின்ற கருத்து. அப்போ அது உள்ளுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் பொழுதுதான் அங்க அதாவது அந்த இடத்துல நம்ம வந்து காற்று இருக்கின்றது அப்படின்ற அந்த இன்னொரு நிலையை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்றாரு. அப்புறம் வழித்தளிய தலையிய தீயும் அப்படின்னு, ஃபயர் கேன் பி இக்னைட்டட் இன் த ஏர். அப்ப இது வந்து பாருங்க அக்னியினுடைய ஒரு நிலையை அழகாக விளக்குறாரு. அந்த இருந்தாதான் அங்க நம்ம நெருப்பு கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு அழகான கருத்தை கொண்டு வர்றாரு. எப்படி அந்த பார்வையை பாருங்க, எவ்வளவு அழகான அறிவு, அந்த அறிவியலை எவ்வளவு அழகா கொண்டு வந்து சேர்க்கிறாரு பாருங்க. அப்ப தீமுரணிய நீரும் என்று ஃபயர் கான்ட்ரடிக்ட்ஸ் த வாட்டர் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவ்வளவு அழகா சொல்றாரு. அப்ப நெருப்பு வந்து தண்ணியோடு சேரும் போது அங்க நிச்சயமாக முடியாது, அது இரண்டும் வந்து முரணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லி ஒரு இத்தனை 6 வரிகள்ல ஒரு பஞ்சபூதத்தினுடைய ஒட்டுமொத்த இயல்பையும் விளக்கிடுவார். ஐம்பூதம் பாருங்க, ஐம்பெரும் பூதத்தை இயற்கை போல. இயற்கை அப்படின்னா நேச்சர். இப்ப இது வரைக்கும் நம்ம கற்றுக்கொண்டு இருப்பது இயற்கை, நேச்சர். திஸ் ஆர் த 5 எலிமெண்ட்ஸ் இன் நேச்சர் அப்படின்னு அவ்வளவு அழகாக வகுத்துரைப்பார். அப்போ இந்த கருத்தை முதல்ல உள்வாங்கிக் கொள்ளுங்க. இதில் வந்து எல்லாமே ஆழம், மிக ஆழம் பதிவுகள், ஆழமாக பதிவு செய்யப்பட்ட உண்மைகள். அடுத்தது இதை வந்து சுருக்கமா இன்னொன்னு சொல்லும் பொழுது, நிலம் வலிது, நீர் தண்ணிது, தீ வெய்து, வழி எரிந்தது, விசும்பு அகலியது. இதை வந்து பேராசிரியர் சொல்லுவார். அதாவது தொல்காப்பியத்தினுடைய விளக்கத்திற்கு சொல்லும் பொழுது அவர் அழகாக இதை வடிவமைத்து காட்டுவார். நிலம் இஸ் a solid, நீர் இஸ் fluid, தீ இஸ் ஹீட், வலி இஸ் a dynamism, விசும்பு இஸ் எக்ஸ்பென்ஷன். இந்த கருத்தை வந்து எவ்வளவு ஆழம் அப்படின்றத நம்ம வந்து ஒப்பீடு பண்ணுவோம். ஒரு சின்ன ஒப்பீடு செஞ்சுட்டு அப்புறம் பிறகு இன்றைக்கு உள்ள பாடத்தினுடைய ஆழத்திற்கு போவோம்.